எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கான்ஷியஸ்னஸ் இஸ் ஆல் புக்கோட தமிழ் ஆடியோ புக் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி இந்த புக்கோட ப்ரீவியஸ் பார்ட்ஸை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி நம்ம இந்த புக்கோட 6வது பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது யாரோட வாழ்க்கை அப்படின்ற பற்றினது. நீங்கன்றது வேற இல்லை, வாழ்க்கைன்றது வேற இல்லை. வாழ்க்கையும் நீங்களும் ஒன்று தான் அப்படின்றதான் கடைசி பாட்டோட முடித்தோம். வாழ்க்கை அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம தினம் வாழ்க்கையில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் ஒரு பீரியட் ஆஃப் லைஃப்பை வாழ்கிறோம்ல, அதுதான் வாழ்க்கையாக நம்ம மீன் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனால் உண்மையாகவே வாழ்க்கைன்றது ஒரு குறிப்பிட்ட நேரம் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு டைம் கிடையாது. அது இறப்புக்கும் பிறப்புக்கும் உடல் மூலமாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலம்தானே தவிர அது வாழ்க்கையாகாது. அப்போ வாழ்க்கைனா என்ன? வாழ்க்கைன்றது என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க இப்பொழுதில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது முடியவும் முடியாது, ஆரம்பிக்கவும் ஆரம்பிக்காது. கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். நீங்கள் இருந்தாலும் இல்லாட்டியும் அது அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இப்படிலாம் நம்ம சொல்கிறது எல்லாமே இந்த குறிப்பிட்ட காலம்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால தான். வாழ்க்கைன்ற ஒரு விஷயம் நம்மக்கிட்டேருந்து போகவே போகாது, அது மாறவும் மாறாது. இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன், என் பேர், ஊர், நாடு, இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு நம்மளுடைய மனிதனுடைய மனதின் செயல்பாடையும் நம்ம ஒரு பக்கம் ஓரமாக வச்சுட்டு நம்மளுடைய கருத்துக்கள், ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய ஒப்பீனியன்ஸாக தெரியும்ல, அந்த ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல வச்சுட்டு இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ உங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிய ஆரம்பிக்கும். ஒரு படத்தை பார்க்கும்போதோ இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போதோ ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியும்ல. என் மனசில் இப்படி ஒரு கருத்து, இன்னொருத்தருக்கு அந்த விஷயம் வேறு மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு அது ஒவ்வொரு மாதிரி பிரதிபலிக்கும்ல அவங்க மனசில். அப்படி இருக்கிறது தான் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்கிறோம். ஸோ பாயிண்ட் ஆஃப் வியூனா அவங்கவுங்களுடைய சொந்த கருத்துலேருந்து, அவங்கவுங்களுடைய சொந்த பார்வையிலேருந்து ஒரு விஷயத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்படி தான் நம்ம வாழ்க்கையும் அவங்கவுங்களுடைய கருத்தில் இருந்தால் பார்க்குறோமே தவிர வாழ்க்கையை வாழ்க்கையாக பார்க்குறதில்ல. அப்போ கான்ஷியஸ்னஸ் வாழ்க்கைன்றது என்னென்னா, கிளியராக விழிப்பில் இருக்கக்கூடிய ஒரு உயிரோட்டம். அதில் எந்த மனித சிந்தனையும் இருக்காது, வாழ்க்கையை பற்றி இருக்கக்கூடிய எந்த கருத்துக்களும் இருக்காது, எதுவுமே இல்லாமல் வெறுமையாக இருக்க ஆரம்பிக்குது. இன்றைக்கி நம்ம அப்படி தான் இருக்கோம். ஆனால் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்துக்கள், சிந்தனைகள், இது எல்லாமே மேலோட்டமாக இருக்க நம்ம மனசில் தான் நிகழுதே தவிர நம்மளுக்கு நிகழலை. நான் விழிப்பில் தான் இருக்கேன்றீங்க, வாழ்க்கை தான் நானுங்கிறீங்க, வாழ்க்கையும் என்னன்னு பிரிக்க முடியாதுன்றோம். ஸோ அப்போ வாழ்க்கை எப்படி அது கான்ஷியஸாகவே இருக்குது அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே எழுந்துச்சுன்னா அது விழிப்போடு இல்லை, அதுதான் விழிப்பே அப்படின்றது தான் பார்க்குறோம். அது ஆல்ரெடி எஃபர்ட்லெஸ்ஸாக அது அதுவாக தான் இருக்குது. அதாவது நீங்கள் விழிப்பாக இருக்கீங்களா இல்லை நீங்களே விழிப்பாக இருக்கீங்களா அப்படின்றது தான். அதாவது இந்த ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நம்மள நிறைய பேரே நான் கவனிக்கிறேன், நான் விழிப்போடு இருக்கேன், நான் தான் மெனக்கிட்டு விழிப்போடு இருக்கேன், நான் மெனக்கிட்டு அதை செய்கிறேன் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையாக இங்கே என்ன நடக்குதுன்னா, நீங்கள் ஆல்ரெடி விழிப்பாக தான் இருக்கீங்கன்றது தான் உங்களுடைய பயணத்தோட கடைசி முடிவாக இருக்கும். முதல்ல நான் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கிற விஷயம், அதுக்கப்புறம் அது எனக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது, நான் தான் அதுவே அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்குள்ளே கிடைக்கும். இதுதானே எல்லாத்துலேயுமே சொல்கிறாங்க, நீங்கள் எதுவுமே புதுசாக சொல்லலையே, இதுதானே எல்லா போதனைகளும், எல்லா மதங்களும், எல்லா ஞானங்களும் சொல்ல ஆரம்பிக்குது. ஆமாம், நம்ம புதுசாக எதுவுமே பார்க்கல. அதே மாதிரி புதுசாக பார்க்குறதுக்கு உங்களுக்குள்ளே ஏங்கிட்டு இருக்கிறதும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தன்மை கிடையாது. உங்களுடைய மனதுக்கு தான் அந்த ஏக்கம் இருக்குது. இதில் ஏதாவது கிடச்சிருமா, இன்னொன்றுத்தில் ஏதாவது கிடச்சிருமா அப்படின்னு சொல்கிற ஆர்வமும் நம்ம நிறைய பேர் கற்றுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கும்ல, அந்த கற்றுக்கணுன்ற ஆர்வமே உங்கள் மனம் தான் உங்களுக்கு கொடுக்குது. ஏன்னா அதுக்கு அதை பற்றி தெரியல. தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம இதை வச்சு யோசிக்கலாம், இதை வச்சு 4 பேர்கிட்ட சொல்லலாம் அப்படின்ற சிந்தனையே உங்களுடைய மனதுக்கு தான் வருது. உங்களை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும், ஏன்னா நீங்கள் அதுவாக தான் இருக்கீங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த தன்மையை உணர்ந்துட்டா கூட, நீங்கள் அதுவாகவே இருந்துட்டா கூட,
அதுக்கு எந்த பெரிய லாபமுமே கிடையாது, அதுக்கு பெருசாக எந்த இன்பமும் கிடைச்சிடாது. உங்கள் மனம் இத்தனை நாள் குழம்பி எதில் சந்தோஷம் கிடைக்கும் எதில் சந்தோஷம் கிடைக்கும்னு சுற்றிட்டு இருந்துச்சுல, அந்த மனதுக்கு சரி இதிலலாம் ஒரு இன்பம் இல்லை, எனக்குள்ளே அது இருக்குது, நான் அதை பார்க்குறேன், நான் அதுவாக தான் இருக்கேன் அப்படின்ற திருப்தி உணர்வு தான் உங்களுக்குள்ளே இன்பமாக கிடைக்கும். ஒரு கட்டத்தில் அந்த இன்பமும் இல்லாமல் நீங்கள் அதுவாகவே இருக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அதனால் இதை கற்றுக்கிறதுனாலையோ இதை தெரிஞ்சுக்கிறதுனாலையோ உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. நீங்கள் எதை கற்றுக்கிட்டாலும் எதை தெரிஞ்சுக்கிட்டாலும் கடைசியாக நீங்கள் உங்ககிட்ட தான் வந்து நின்னானும். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம மனதுக்கு தான் புதுசு, நம்மளுக்கு புதுசு கிடையாது. இன்றைக்கி சயின்ஸ் வந்து சப்கான்ஷியஸ், சூப்பர் கான்ஷியஸ், கான்ஷியஸ் மைண்ட் இப்படின்னு சொல்லிட்டு மனதையே பல நிலைகளாக பிரிச்சிருக்கு. ஆனால் உண்மையாக நம்மளுக்குள்ளே இத்தனை மனம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்மளுக்குள்ளே இருக்கிறது ஒரே ஒரு மனம்தான், அதுவும் உங்ககிட்ட இல்லை. அது மேலோட்டமாக உங்களுக்குள்ள சிந்தனையாக தான் தூண்டப்படுதே தவிர நீங்கள் தான் அது இல்லைல்ல. அப்போ அதை பற்றி நம்ம சிந்திக்க தேவையில்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒன்று தான் இருக்குது, அது ஒரு இருப்பு, ஒரு வாழ்க்கை, ஒரு உயிர், ஒரு தன்மை மட்டும்தான். ஒரே ஒரு தன்மையை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கும்போது அந்த ஒரு தன்மை முழுமையாக இருக்குது, அதில் குறைவும் இல்லை நிறைவும் இல்லை, அது முழுசாக இருக்குது. இப்போ நிறைய பேர் நான் லோவர் சப்கான்ஷியஸ் லெவலில் இருக்கேன், நான் சூப்பர் கான்ஷியஸ்னஸை உணரணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம படிநிலைகள்லாம் நம்மளுக்குள்ளே எதுவும் இல்லை. இன்றைக்கி ஃபஸ்ட் லெவலில் இருக்கேன், லெவல் 10க்கு போகணும், லெவல் 20க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கிரேடிங்கும் கிடையாது, லெவலும் கிடையாது. இங்கே கான்ஷியஸ்னஸ்ன்ற ஒரே தன்மை தான் இருக்குது அப்படின்னா அந்த தன்மைக்கு அதுவாக இருக்கிறதுக்கு எந்த ஒரு பாதையும் வேண்டாம், எந்த குருவோ வழிகாட்டியோ யாருமே வேண்டாம். அந்த ஒரு தன்மை யாரையும் ஏற்றுக்காது, யாரையும் வரவேற்காது, யாரையும் வெறுக்காது, அது அதுவாக தான் இருக்கும். மனித மனதோட சிந்தனையில் நம்ம சரியான மாதிரி சிந்தனைகள்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த இருப்போடு ஒன்று சேர்ந்துருவோம், சரியான எண்ணங்களெல்லாம் வச்சுருந்தா அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். நீங்கள் சரியான சிந்தனை வச்சுருக்கீங்களோ தப்பான சிந்தனை வச்சுருக்கீங்களோ நீங்கள் ஆல்ரெடி அதுவாக தான் இருக்கீங்க. உங்களுக்கு சிந்தனை சிந்திக்கிறதுக்கே உங்களுக்குள்ளே அது இருக்கிறதுனால தான் உங்களால் இதுவே பண்ண முடியுது. கரண்ட் இருந்தால் தான் லைட் எரியும், அந்த மாதிரி அது இருந்தால் தான் இது எல்லாமே நடக்குது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட உடலையோ ஒரு குறிப்பிட்ட பொருளையோ உடலையோ நம்ம கடவுள் அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாது. எல்லாமே அதுவாக இருக்கும்போது குறிப்பிட்ட ஒரு விஷயத்த மட்டும் நம்மளால் அப்படி சொல்ல முடியாதுல்ல. அப்படி ஏதாவது ஒன்று நம்மள சொல்லிட்டு இருக்குது அப்படின்னா அது வேற எதுவும் இல்லை, நம்மளுடைய மனித மனம்தான் இதுதான் கடவுள், இவங்க தான் கடவுள், இவங்கக்கிட்ட தான் இந்த சக்தி இருக்குது, அவங்கக்கிட்ட தான் அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்க ஆரம்பிக்கும். எல்லாமே அதுதான் அப்படின்றப்போ நீங்களும் அதுதான் அப்படின்றத அதை பார்க்க தவறிடுது. அந்த மாதிரி பொருளையோ ஒரு அடையாளத்தையோ வச்சு நம்ம அதை பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய அகங்காரமும் சுயநலமும் தான். இன்னொரு வகையில் பார்த்தா நம்மளுடைய மனித மனதோடைய ஒரு நம்பிக்கை மட்டும்தானே தவிர அது உண்மை கிடையாது. சரி, அப்போது தன்னை உணர்ந்தவங்களோ தன்னை அதோடையே இணைச்சிக்கிட்டவங்கள எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இல்லை நம்மளே ஒழுங்காக தான் பண்ணுறோமா, நம்ம கரெக்டாக தான் அதை கவனிக்கிறோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அது இங்கே பிரச்சனை இல்லை. இங்கே வந்து உங்களுடைய மனதுக்கிட்டேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இத்தனை சந்தேகங்கள் உங்களுக்கு தொடர ஆரம்பிக்கும். நீங்கள் உங்ககிட்டேருந்து ஆரம்பிங்க. நீங்கள் இன்றைக்கி உங்களை அடையாளப்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய பொருள்லேருந்து உங்களை பார்க்காம நீங்கள் அதிலேருந்தே உங்களை பாருங்கள். அப்போ உங்களுக்கு சரியான விளக்கம் உங்களுக்குள்ளே கிடைக்க ஆரம்பிக்கும். உலகத்திலே ஒரே ஒரு தன்மை மட்டும்தான் அந்த கான்ஷியஸ்னஸை அனுபவிச்சிட்ருக்கு. அது என்னன்னு தெரியுமா? அது மட்டும்தான். இப்போது கடல் தண்ணியவும் அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தையும் உங்களால் பிரிக்க முடியுமா? அதுதானே. தண்ணியும் ஈரப்பதமும் வேறு இல்லைல்ல, ஒன்று தானே. அதே மாதிரி கான்ஷியஸ்னஸ் இந்த ப்ரெசன்ஸில் இந்த மொமெண்டில் அது எதை அனுபவிச்சிட்ருக்குதுன்னா அது அதையே தான் அனுபவிச்சிட்ருக்கு. அதுவும் இதுவும் வேறு இல்லை, அது ரெண்டுமே ஒன்று தான். அதை தவிர வேறு யாராலையும் அந்த தன்மையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இப்போ நம்மளுக்குள்ளே நம்ம கவனிக்கிறதும் நம்மளே தான் பார்க்குறோம். நம்ம வேறு யாரையோ பார்க்கல, நம்ம வேறு எதையோ பார்க்கல, நம்மளே தான் அனுபவிக்கிறோம். நம்மளுடைய தன்மை அதோடைய வேலையை பர்ஃபெக்டாக தரவுனஸோட சிம்பிளாக அதை பண்ணிக்கிட்டே தான் இருக்குது.
நம்மளுடைய வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாமே நம்ம மனசு கூடயே போகிறதுனால நம்ம இதை பார்க்குறதுக்கு பெரும்பாலும் நேரம் ஒதுக்கிட மாட்டேங்கிறோம். நீங்கள் கவனிக்காட்டியும் பரவாயில்ல, அது அதோடைய வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது உங்கள் மனம் தானாக அடங்குது. கான்ஷியஸ்னஸை நம்ம ஒரு நிலையாக நினைக்க போய் தான் அதை நம்ம அடையணும், அந்த நிலைக்கு போகணுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அதுதான் நம்மன்றதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுவாக தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டோன்னா இங்கே நம்ம அடைய போகிறதுன்றதுலாம் எதுவுமே கிடையாது. அது என்றைக்குமே யாராவும் மாறணுன்றதை எதிர்பார்த்தது கிடையாது. நம்ம மாறணும்னு நினைக்கிறது நம்மளுடைய மனதோட செயல்பாடு தான். தன்னிலை உணர்தல் அப்படின்றது தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது தானே தவிர நம்ம இங்கே மற்ற யாரையும் பற்றி தெரிஞ்சுக்க போகிறது இல்லை. நம்ம இங்கே யாரையும் தேட போகிறதும் இல்லை. ஏதோ படத்துலலாம் காட்டுற மாதிரி நம்ம முன்னாடி ஏதோ ஒரு சக்தி நிற்கும், உனக்கு என்ன வர வேணும்னு கேட்கும். அப்படிலாம் எதுவுமே நடக்காது. இங்கே நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அந்த மாதிரி காட்சிகளை சித்தரித்ததும் ஒரு மனித மனம் தானே தவிர அதை உண்மையாக அனுபவித்து பார்த்த எதுவுமே அது அப்படி இருக்குன்றதை விவரித்ததே கிடையாது. அப்போ எதுக்கு நம்மளுக்கு சிந்தனைகள், உணர்வு, மனம் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இதெல்லாம் இருந்தால் தான் உங்களால் அந்த அமைதியை நோட்டீஸ் பண்ண முடியும். அமைதியாகவே இருந்துச்சுன்னா அந்த அமைதியை உங்களால் கவனிக்க முடியாது. ஒரு சத்தம் எழும்போது தான் உங்களுக்கு அங்கே எவ்வளோ அமைதி ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கருவி தான் இது எல்லாமே. ஆனால் அதுவே நம்ம இல்லை அப்படின்றத காட்டுறதுக்கும். உங்களுடைய எல்லா தேடுதலையும் விட்டுருங்க. அது என்னதுன்றதை நீங்கள் உங்களில் இருந்து பார்க்க ஆரம்பிங்க. உங்களுடைய சிந்தனையிலேருந்து பார்க்காதீங்க. ஈவன் இந்த புக்கை கூட படிக்காதீங்க. ஏன்னா இந்த புக்குக்கு நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் கிடையாது. நீங்கள் தான் கான்ஷியஸ்னஸ்ன்றப்போ இதை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இது புதுசாக உங்களுக்கு எந்த அறிவும் கிடைக்க போகிறதில்ல. இதில் உங்களை பற்றி உங்களுக்கே தான் கிடைக்குது. இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதுனா எப்படி எழுதுவோம்? நான் நல்லா இருக்கேன், நான் எப்படி நம்ம லைஃப் போயிட்டுருக்கோ அதை நம்ம அவங்கக்கிட்ட சொல்லுவோம்ல. அதே மாதிரி இங்கே கான்ஷியஸ்னஸ் தன்னை பற்றி தாங்கிட்டே தான் சொல்லிகிட்ருக்கே தவிர இங்கே செகண்ட் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. நம்ம எந்த அளவுக்கு நம்மளை அனுபவிச்சுட்ருக்கோம் அப்படின்றது தான் இந்த புக்கு முழுக்க நம்ம பார்த்துட்ருக்கோம். மற்றபடி நம்மக்கிட்ட இல்லாததையோ நம்மக்கிட்ட இல்லாத ஒரு தெரியாத விஷயத்தை கற்றுக்கிறதுக்கோ இந்த புக் நம்மளுக்கு வழிகாட்டுறதில்லை. இந்த மனித மனம் நம்மளை அடையாளப்படுத்துகிறதே இந்த உடலை கொண்டு தான். இந்த உடல் அப்படின்றது பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு பொருள் தான். ஆனால் அந்த பொருள் தான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கணமும் நம்மளுக்குள்ள அடையாளப்படுத்தி நம்ப வச்சு ஸ்ட்ராங்கான நம்பிக்கையை நம்ம மனம் உருவாக்கி வச்சுருக்கு. அதனால தான் நம்ம உடலை யாராவது திட்டினாலோ, நம்ம உடலுக்கு ஏதாவது நோய் வந்தாலோ, அதோடைய அழகில் ஏதாவது ஒரு குறைபாடு வந்தாலோ, இல்லை மொத்தமாக அந்த பொருள் அழிவுக்கு வந்தாலோ நம்மளுக்கு பயம் அப்படின்ற ஒரு விஷயம் வர ஆரம்பிக்குது. ஒன்றுமே இல்லை, நீங்கள் உங்கள் மனம் நம்ப வச்சுருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை மட்டும்தான். இந்த உடல் எப்படி பிறக்கப்பட்டுச்சு, யாரால் உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கும். அதே மாதிரி காலங்கள் போக போக இந்த உடலில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுது, எப்படி செயல்பட ஆரம்பிக்குது, இது எல்லாமே இயக்கமாக நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுவே நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் நம்ம உடலே. ஆனால் அந்த ஆச்சரியமான விஷயத்தை படைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த தன்மை இன்னும் எவ்வளோ பிரமிக்கத்தக்கதாக இருக்கும். அதுவாக தான் நம்ம இருக்கும்போது நம்ம எதுக்கு இந்த ஒரு சின்ன பொருளை, அற்ப பொருளை பார்த்து இவ்வளோ பேரானந்தத்துக்குள்ளே போகிறோன்றது தெரியல. கடவுளை பூஜை பண்ணுவாரா? கடவுள்கிட்ட வேண்டிப்பாரா? அந்த மாதிரி தான் இது. மனித மனம்தான் தனக்கு ஏதோ வேணும்னு சொல்லிட்டு யார்கிட்டயோ போய் கேட்க ஆரம்பிக்குது. ஆனால் நம்ம அதுவாக தான் இருக்கோன்றப்போ நம்ம எதுக்கிட்டையும் கேட்க மாட்டோம், எதையுமே கேட்க மாட்டோம். உங்களுக்கும் நடுவில் எந்த வித்தியாசமும் இல்லை. உங்களுக்கும் நடுவில் எந்த கேப்புமே இல்லை. முழுமையாக தான் இருக்குது. உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்காமல் இருக்கக்கூடிய அந்த மனதுக்கு தான் எதையோ ஒன்று தேடணும், அடையணுன்ற வேகம் ஏற்பட ஆரம்பிக்குது. என்றைக்குமே உங்கள் மனித மனதால் உங்களை திருப்திப்படுத்தவே முடியாது. வாழ்க்கைக்கு நேர் எதிரான ஒரு விஷயன்றது எதுவுமே கிடையாது. வாழ்க்கை மட்டும்தான். அது அதுவாக தான் இருக்குது. நீங்களும் அதுவாக தான் இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறதும் இல்லை, உங்கள் வாழ்க்கை முடிய போகிறதும் இல்லை. நீங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்க போகிறீங்க. எனக்குள்ளே இருக்கிற உயர்ந்த தன்மை, சின்ன தன்மைன்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒன்று தான். என்னுடைய உயர்ந்த நிலை, தாழ்ந்த நிலைன்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது. இருப்புக்கு ஒரே தன்மை மட்டும்தான், ஒரே உயிரோட்டம் மட்டும்தான். உங்களை எந்த அளவுக்கு முடியுமோ இருந்து அனுபவிங்க. இப்போவும் அனுபவிச்சிட்ருக்கீங்க. இருந்து அனுபவிக்கும் போது நம்ம முழுமையாக தான் இருக்கோம் அப்படின்ற திருப்தி பிறக்கும். நன்றி.